6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முதல் பருவத்துல இன்னைக்கு இயல் 3 நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த இயல் 3ல கல்வியை போற்று அப்படின்ற ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாடல் பகுதியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? இந்த டெட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் டைப்ல தான் இருக்கும். நான் அனுப்புனவனையும் அந்த 1 மார்க் கொஸ்டினை நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதோடைய அடிப்படையை புரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புற அந்த 1 மார்க் கொஸ்டினை படிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா 1 மார்க் கொஸ்டினை டைரக்டா படிக்கக்கூடாது. அது எதுக்குரிய 1 மார்க் கொஸ்டின், இந்த பாடத்துக்கான அடிப்படை கண்டென்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க படிக்கணும். அப்படி புரிஞ்சு நீங்க படிக்கும் போதுதான் டெட் எக்ஸாம் கொஸ்டின் இன்டைரக்டா கேட்டா கூட இந்த பாடத்தை கவனிச்சு வச்சே நீங்க அந்த 1 மார்க் கொஸ்டினை ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த பாடப்பகுதி பாத்தீங்கன்னா கல்வியை போற்று. இந்த பாடல் பகுதி இயற்றியவர் பாத்தீங்கன்னா கா பா செய் குதம்பி பாவலர். இவர் தான் இந்த பாடலை இயற்றியிருக்கார். சரிங்களா? இந்த பாடலை இயற்றுறதுக்கு முன்னாடி, இந்த பாடப்பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி கல்வியை போற்று, இதுல உங்களுக்கே தெரியும் கல்வியை போற்றுனா கல்வி எவ்வளவு அற்புதமானது, அதை போற்று அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி கல்வியை பத்தி ஒரு சில முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இந்த பாடல் பகுதியை நான் நடத்துறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பாடப்பகுதியுடைய முக்கிய கருத்துக்கள், இந்த பாடப்பகுதியில் முக்கிய கருத்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கற்க கசடற, அதாவது கல்விக்கு எங்குமே எல்லை கிடையாதுன்னு சொல்றாங்க. மனிதன் பிறந்த நாள் முதல் இறுதி வரை ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டேதான் இருக்கிறான். நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம இறப்பு வரை, ஒரு இறுதி காலம் வரை மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருக்கிறன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதே கல்விதான். அதாவது வாழ்வை உயர்த்தும் கல்வின்னு சொல்றாங்க. அதாவது கல்வி என்பது மனிதனை சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதுடன் அவனுக்கு நல் வழிகாட்டியாகவும் அமைகிறது. அதுதான் கல்வின்னு சொல்றாங்க. அடுத்து கல்வி அழியாத செல்வம். அதாவது பணம், பொருள் போன்ற மற்ற செல்வங்களை விட கல்வி என்பதே உண்மையானதும் அழியாததுமான சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது. இதுதான் கல்வியை பற்றின சிறப்புகள். அப்ப இந்த பாடத்துடைய நோக்கம், இந்த பாடல் பகுதியோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு அத்தகைய கல்வி என்னென்ன சிறப்புகளையும் பலன்களையும் அள்ளித்தருகிறது. இப்படிப்பட்ட அந்த கல்வி மனிதர்களுக்கு என்னென்ன சிறப்புகளையும் பலன்களையும் அள்ளித்தருகிறது என்பதை விளக்கும் ஒரு பாடல் பகுதியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடல் பகுதியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளியை பத்தி பார்த்துருவோம். அதாவது காதி அப்படின்ற நூலையும், திரிமதுனத்து அந்தாதி, திருமதுனத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த பாடல் பகுதி நீதி வெண்பா என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் தான் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப நூல்வெளியை பார்த்தாச்சு. இப்ப நம்ம பாடல் பகுதியை பார்ப்போம். இந்த பாடல் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாசிச்சுட்டு இந்த பாடலுக்கான பொருளை சொல்றேன். இதுதான் முக்கியமான பகுதி. இந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி, பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி, பாருங்க, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும், பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும், ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும், ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல் படிக்க பாருங்க, எதுவுமே புரியாம இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும், ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அருளை பெருக்கி. அருளை பெருக்கினா என்ன சார்? ஒவ்வொரு லைனா நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அருளை பெருக்கி என்பதன் பொருள் பாருங்க, அருள் என்றால்
பிற உயிர்களிடம் காட்டும் இரக்கம், அன்பு மற்றும் கருணை என்று பொருள். பாருங்க, அருள் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா பிற உயிர்களிடம் காட்டும் இரக்கம், அன்பு மற்றும் கருணை என்று பொருள். பெருக்குதல் என்றால் அதனை மேலும் வளர்ப்பது. இந்த இரக்கம், அன்பு மற்றும் கருணை அவற்றை மேலும் வளர்ப்பது அல்லது அதிகரிப்பது என்று பொருள். அதுதான் அருளை பெருக்கி. இந்த அருளை எதன் மூலமா பெருக்க முடியும்? கல்வி மூலமா பெருக்க முடியும் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. ஆகவே அருளை பெருக்கி என்பது மனிதரிடம் இயல்பாக இருக்க வேண்டிய அன்பு, கருணை மற்றும் இரக்க பண்புகளை கல்வி மேலும் மென்மேலும் வளர்த்து பெரிதாக்குறது என்பதை குறிக்கிறது. கல்வி இந்த அன்பு, அறிவு, இரக்கத்தெல்லாம் பெருக்கிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அறிவை திருத்தி. அறிவை திருத்தினா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, அறிவை திருத்தி என்பதன் பொருள் பாருங்க, அறிவு என்பது நாம் உலகை உற்று நோக்கி பெறும் கல்வி மற்றும் சிந்தனை திறனை குறிக்கிறது. அறிவுன்றது பாத்தீங்கன்னா நாம் உலகை உற்று நோக்கி பெறும் கல்வி மற்றும் சிந்தனை திறனை குறிக்கிறது. திருத்துதல் என்பதுனா இங்கு தவறுகளை நீக்குதல், செப்பனிடுதல், சீரமைத்தல் மற்றும் நல்வழிப்படுத்தல் என்று பொருளை விளக்குகிறது. அப்ப இது என்ன சொல்ல வரேன்னா, அறிவை திருத்தி என்பது நம்மிடம் உள்ள அறியாமை, தவறான எண்ணங்கள் மற்றும் குழப்பங்களை நீக்கி நம்முடைய சிந்தனையை செம்மைப்படுத்தி தெளிவான நல்லறிவாக மாற்றுவதே இந்த கல்வின்னு சொல்றாங்க. அதுதான் அருளை பெருக்கி அறிவை திருத்தின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மருளை அகற்றி. மருளை அகற்றினா என்ன சார்? பாருங்க, மருளை அகற்றி என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா, மருள் என்றால் அறியாமை, மயக்கம் அல்லது மனக்குழப்பம் என்ற பொருள். இது மருள்னு சொல்லுவாங்க. மருள் என்றால் அறியாமை, மயக்கம் அல்லது மனக்குழப்பம் என்று சொல்வார்கள். அடுத்து பாருங்க, அகற்றினா என்றது அந்த அறியாமையை அகற்றுறது, மயக்கத்தை அகற்றுறது, மனக்குழப்பத்தை அகற்றுறது. அதை அகற்றுதல் என்பது நீக்குதல் அல்லது போக்குதல் என்று பொருள். இது எதுக்கு? இந்த அறியாமை, மயக்கம் அல்லது மனக்குழப்பத்தை எது போற்றும், எது அகற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விதான் அகற்றும். அதை சொல்றாங்க. ஆகவே மருளை அகற்றி என்பது நம் மனதில் உள்ள அறியாமை என்னும் இருளை போக்கி உண்மை எது பொய் எது என்பதை பகுத்தறியும் தெளிவை தருவதுதான் இந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மதிக்கும் தெருளை அறுத்துவதும். மதிக்கும் தெருளை அறுத்துவதும் என்ன சார்? பாருங்க, மதிக்கும் தெருளை அறுத்துவதும் என்பதன் பொருள் மதி என்றால் அறிவு அல்லது மனம் என்று பொருள். மதி என்றால் அறிவு அல்லது மதம் என்று பொருள். அடுத்து பாருங்க, தெருள் என்றால் தெளிவு என்று பொருள். அறுத்துவது என்பது இங்கு தருவது அப்படின்ற பொருள். இப்ப பாருங்க, மதிக்கும் பொருளை அறுத்துவது என்பது நாம் மனதிற்கு தேவையான தெளிவான நல்ல அறிவை, அதுதான் தெருளை, நல்ல அறிவை தந்து நம்மை உயர்த்த வல்லது கல்வி என்பதை குறிப்பாகும். அப்ப மதிக்கும் பொருளை மதிக்கும் தெருளை அறுத்துவது என்பது நம் மனதிற்கு தேவையான தெளிவான நல்ல அறிவை தந்து நம்மை உயர்த்த வல்லது கல்வி என்பதை குறிக்கிறது. அதைத்தான் நான் சொன்னா மதிக்கும் திரளை அறுத்துவதும். அடுத்து பாருங்க, ஆவிக்கும் அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும். பாருங்க, ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ஆவிக்கும் அருந்துணையாய் இன்பம் பொருத்துவது என்பது பொருள். ஆவி என்றால் உயிர் அல்லது ஆன்மா என்று பொருள். அருந்துணை என்றால் அரிய துணை, நமக்கு அரிய துணையா அல்லது கிடைப்பதற்குரிய சிறந்த தோழன், துணை என்று பொருள். அதுதான் அருந்துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இன்பம் பொருத்துவதும் என்றால் வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சேர்த்து தருவது. இதை எல்லாமே தருவது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்விதான் சொல்றாங்க. ஆகையால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவது என்பது மனிதன் வாழும் காலம் முழுவதும் அவனுக்கு உயிருக்கு ஒரு சிறந்த அரு துணையாக நின்று அவனுக்கு வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதுதான் கல்வின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்படிப்பட்டதுதான் இந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பாடல் புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ இதுல பாருங்க, அடுத்து எதுகை துணை அப்படின்ற ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, அருளை பெருக்கி, 2 வரையும் பாருங்க, அருளை பெருக்கி பாருங்க. அடுத்து மருளை அகற்றி பாருங்க. இப்ப பாருங்க, அருளை பெருக்கி பாருங்க. இதுல 2வது எழுத்து ரூ வருது, இதுலயும் 2வது எழுத்து ரூ வருது. சரிங்களா? 2வது எழுத்து ரூ வருது, இதுலயும் 2வது எழுத்து ரூ வருது. முதல் எழுத்து பாருங்க குறில் எழுத்தா இருக்கு. இப்படி அமைஞ்சிச்சுன்னா அதை எதுகை தொடைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாருங்க, அருளை மருளை. அடுத்து அறுத்துவதும் பொருத்துவதும். 2வது எழுத்து பாருங்க ஒரே எழுத்தா இருக்கும். இப்ப பாருங்க, ஆகிய சொற்களில் 2ஆம் எழுத்து ஒரே எழுத்தாக உள்ளது. அதாவது முதல் எழுத்து அளவுத்து, முதல் எழுத்துனா குறில் எழுத்து. இதுல பாருங்க, முதல் எழுத்து பாருங்க ஆ குறில் எழுத்து, பே குறில் எழுத்து. இது பாருங்க மருளை
அறுத்துவதும். இதுல 2 எழுத்து ஒண்ணு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து குறில் எழுத்தா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதை எதிர்த்துணைன்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, அருளை மருளை அறுத்துவதும் பொருத்துவதும் ஆகிய சொற்களில் 2ஆம் எழுத்து ஒரே எழுத்தாக உள்ளது. முதல் எழுத்து அளவுத்து உள்ளது. அளவுத்துனா குறில் எழுத்தாக உள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து அளவுத்தாக இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகு துணை ஆகும். சரிங்களா? இதுதான் இந்த பாடப்பகுதி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.